Adishtalakshmi, Adishtalakshmi, Adishtalakshmi. எதிலும் புதுமை அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் குட் நைட் அட்வான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். நம்ம எல்லாருடைய உள்ள கையிலுமே ஆயுள் ரேகை ஓடுது, கல்வி ரேகை ஓடுது, தன ரேகை ஓடுது, கல்யாண ரேகை ஓடுது, ஏங்க காதல் ரேகை கூட ஓடுது. ஆனா இவ்வளோ பெரிய கையில குட்டியா ஒரு அதிர்ஷ்ட ரேகை ஓடுச்சுன்னா போதும், ஐயோன்னு இருக்கிற வாழ்க்கை கூட ஹைஃபை அப்படின்ற வாழ்க்கையாக மாறிடும். இன்னைக்கு வந்திருக்கிற 4 கண்டெஸ்டன்ஸோட இந்த அதிர்ஷ்ட ரேகை அவங்களை எப்படி அதிர்ஷ்டலட்சுமியா மாத்துதுன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது. முதல்ல we'll introduce ourselves. contestants, உங்க பேரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க, உங்க ஹாபிஸ் என்னன்றத பார்க்கலாமா? contestant number 1, a very warm welcome. உங்க பேரு? ஜீவிதா. என்ன பண்றீங்க? டிசிஎஸ்ல வர்க் பண்றேன். உங்களுடைய ஹாபிஸ் என்னலாம்? எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்குது, மத்தவங்க யாரனா போனா கமெண்ட்ரி கொடுக்கறது, சாப்பிடுறது, தூங்குறது. இவ்வளவு ஃபோக்கஸ்டா ஹாபிஸ் இருக்கிறவங்க வேற யாருமே இல்ல. நான் சின்சியரா இருப்பேன். நீங்க இந்த ஃப்ளோர்ல வந்ததுல இருந்து யாரெல்லாம் கலாய்ச்சிருக்கீங்க இது வரைக்கும்? இந்த ஃப்ளோர்ல வந்ததுக்கு பாக்குறவங்க எல்லாம் கலாய்க்கிறேன் மனசுக்குள்ள. அப்படிங்களா? ஏதாவது 2 கமெண்ட், யாராவது ஆடியன்ஸை பார்த்தோம், என்ன பார்த்தோம், உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம், பயப்படாம சொல்லுங்க, மார்க்லாம் போடுவோம். அதிர்ஷ்டலட்சுமி இதோ இருக்காங்கல்ல, உங்களுக்கு காம்படிட்டர் ஆக்சுவலி அவங்க தான். தாட்சாயினியா? வெரி வார்ம் வெல்கம் மை காம்படிஷன். ஏதோ வார்ம் வெல்கம். ஃப்ரண்ட் ரோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அந்த ப்ளூ சட்டை பையன் இருக்கான் பாருங்க, எனக்கு அந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவு அம்சமான ஒரு முகம். அவர் பத்தி கமெண்ட் கொடுக்க என்ன இருக்கு? அதான் நீங்களே சொல்றீங்க அழகு திறமை வாஞ்சவர் அப்படி சொல்லிட்டு, அதனால நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அவராலே முடியல, கொஞ்சம் அடக்கி வாசிமா அப்படின்றாரு. ஓகே, நன்றி. இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்றது நம்ம தெரிஞ்சிடும். தம்பி, பார்த்து கல்யாணம் பண்ணும்போது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, உன் நல்லதுக்காக நான் சொல்றேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற யார் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சத்தியமா நான் இல்ல. ரொம்ப அமைதியான, அடக்கமான. நீங்க அவுட் ஆயிட்டீங்க. நீங்க வெளியே ரேகையை காட்டுப்பா, ரேகையை காட்டு. ரேகை இல்லையே. ரொம்ப சந்தோஷம் கௌதம். சோடா கிடா குடிச்சிட்டு அப்படியே இருப்பா நீ. டைம் டு வெல்கம் contestant number 2. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், thank you so much. உங்க பேர் என்ன, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் தாக்ஷாயினி, விப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் 5 இயர்ஸா. பெரம்பூர்ல இருந்து வரேன் நான். ஓகே, சோ தாட்சாயினி, உங்களுடைய ஹாபிஸ் என்னலாம்? டான்ஸ் ஆடுறது, அப்புறம் வந்து ஆக்டிங். சூப்பர். அடுத்தபடியாக contestant number 3. வணக்கம். வணக்கம், உங்க பேர்? சுமதி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஐவி சப்போர்ட்ல ஒர்க் பண்றேன். உங்களுடைய ஹாபிஸ் என்னலாம்? புக்ஸ் நிறைய படிப்பேன். என்ன மாதிரி புக்ஸ் படிப்பீங்க? ஆல் லவ் ரொமான்ஸ். ரொமான்டிக் புக்ஸ். சமீபத்துல படித்த ஒரு ரொமான்டிக் புக் பத்தி சொல்லுங்களேன். மேபி சம்டே. மேபி சம்டே. ஆத்தர் நேம் வந்து கொலின் ஓவர். இப்போ போய் ஃபுல்லா கூகுள் பண்ணி யாரா அது? ஓகே ஓகே. இல்ல, ஷீ இஸ் மை ஃபேவரட் ஆத்தர். அவ புக்ஸ் எல்லாமே நான் படிச்சிருக்கேன். வெரி நைஸ். அண்ட் ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரொமான்ஸ்ல? ஏன்னா வயசு கோளாறுன்றீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுமதி. வெரி வார்ம் வெல்கம் டு தி ஷோ. contestant number 4. வணக்கம், யாருமா நீங்க? என் பேர் கிரிஜா. ஐ அம் வர்க்கிங் அட் சிட்டி கார்ப் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். ஃபேவரட் ஆத்தர்? சேத்தன் பகத். சேத்தன் பகத். அவர் புக்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா புக்ஸுமே. ரொம்ப ஃபேவரட் அவர் எழுதின சீரீஸ்ல? 2 states. 2 states. ஆல் ரைட். அதிர்ஷ்டலட்சுமியில முதல் சுற்று ரீவைண்ட். ரீவைண்ட்ல உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல 10 இமேஜஸ் வரப்போகுது. அந்த 10 படங்களை எவ்வளவு சீக்கிரம் நீங்க ரீகால் பண்றீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான பரிசுகள். இந்த சுற்றுல நீங்க ஜெயிக்க போகும் பரிசுகள்: அயர்ன் பாக்ஸ், செட் ஆஃப் 2 குக்கர்ஸ், பாப் அப் டோஸ்டர், ஒரு அழகான பிங்க் கலர் சேலை. Are you ready? Yeah. முதல்ல ஜீவிதா, நீங்க தான் விளையாட போறீங்க. Of course. Let's get this going. உங்களுக்கான ரீவைண்ட் படங்கள் இதோ. Are you ready? Yeah. Your time starts now. Spider, charger, pen, sterry, bud, mat, pearl something. Pearl, oyster உள்ள. Yeah. Then 7 சொல்லிருக்கீங்க, இன்னும் 3 இருக்கு. ஐடி ஃபீல்ட்ல யூஸ் பண்ற ஒரு பொருள். mouse. அப்புறம் Then பாத்ரூம்ல இருக்கிற ஒரு பொருள். cup. Yeah. Cup. ஓகே, அப்புறம் Diary. 10 சொல்லிருக்கீங்க. சூப்பர். ஜீவிதா 33 வினாடிகள்ல 10 கியூஸ்மே கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். Thank you. contestant number 2. தாட்சாயினி, யார் கூட வந்திருக்கீங்க? அப்பாவும் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. வணக்கம், எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்குமா. உங்க பொண்ணு எப்படி? ரொம்ப சமத்தா? அமைதியா இருப்பா. அமைதியா இருப்பாங்களா? ரொம்ப அமைதியா, சுமார் அமைதியா? இல்ல, நடுத்தரமா இருப்பா. வெரி குட். ரொம்ப இல்ல, அதிகமா இல்ல.
ரொம்பவும் இல்ல அதிகமாவும் இல்ல நடுக்கம் அப்பாவே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீ தாட்சாயினி என்ன பண்றது தாட்சாயினி உங்களுடைய ரீவைண்ட் படங்கள் பார்க்க ரெடியா இருக்கீங்களா யா ஆல்ரைட் சோ தாட்சாயினி உங்களுக்கான ரீவைண்ட் படங்கள் இதோ Are you ready? Yeah. Dakshani, your time starts now. Stapler, lighthouse, laddu, அப்புறம் பெல் Bell. அப்புறம் Travel பண்றதுக்கு பயன்படும் ஒரு பொருள். ரெண்டு இன்ஃபேக்ட் இருக்கு. ஆட்டோ ஆட்டோ, ஓகே. இன்னொரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்கு. ட்ரெயின் ட்ரெயின், ஃப்ளூட்டு ஃப்ளூட். 7, 3, 2, 1, time up. 7 out of 10 சொல்லிருக்கீங்க. என்னெல்லாம் மிஸ் பண்ணீங்க? எல்லா வீட்டுக்கு மேல சின்டெக்ஸ் டேங்க் இருக்காத தண்ணி இந்தியாஸ் நேஷனல் பேர்ட் பீகாக் பெட்ரோல். That's I need 7 out of 10. Very well done. Contestant number 3 சுமதி. ரெடியா இருக்கீங்களா? யார் கூட வந்திருக்கீங்க சுமதி? என்னோட கசின் ஃப்ரெண்ட்ஸ். கசின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கசின் எங்க இருக்காரு? ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேர்? பிரகாஷ். பிரகாஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெக் சப்போர்ட் இன்ஜினியரா இருக்கேன். ஓகே. சுமதி உங்களுடைய ஃப்ரெண்ட்? யா ஃப்ரெண்ட். சுமதி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. அது பிடிச்ச விஷயமா? ஐயோ பாவம்டா தம்பிங்களா. அவங்க ரொம்ப சைலண்ட், அதனால நான் பேசுறது ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத ஒரு விஷயம்? பிடிக்காத விஷயம் என்னன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்ல, ஏதாவது ஒரு கடையை பார்த்தா ஷாப்பிங் பண்ண சொல்லிடுவாங்க. நீங்க செலவு பண்ணுவீங்களா நீங்க உங்களுக்கு? பண்ணுவேன். போச்சு. அதாவது ஒரே ஃபேமிலில 2 ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு வந்த ஒரே ஃபேமிலி தான்ப்பா. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. 2 ஆடுங்க இன்னைக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. சுமதி உங்களுடைய ரீவைண்ட் படங்கள் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் தட். சுமதிக்கான ரீவைண்ட் படங்கள் இதோ. Sumati, your time starts now. Ironbox, bow, mountain, candle, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். We love Tom and Jerry. Tom and Jerry. பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள். hairband, ஹேர் பேண்ட், ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்ற ஒரு பொருள். compass, காம்பஸ், பென்சில், ஜியோமெட்ரி பாக்ஸ். geometry box. ஓகே. சாப்பிடும் ஒரு பொருள். chocolate, சாக்லேட், ஓகே. இன்னொன்னு அது சம்பந்தப்பட்ட இன்னொரு க்ளூ இருக்கு. mountain, சொல்லிட்டேன். சாரி, நம்பவும் இல்ல. 5, 4, 3, சொல்லிட்டாங்க. 2, 1. So table lamp and thigh சாதம் ரெண்டு மிஸ் பண்ணிருக்கீங்க. வேற 8 out of 10 வாங்கிருக்கீங்க சுமதி. வெரி வெல் டன். அடுத்தது 3 வாயாடிங்களுக்கு நடுவுல அமைதியாக சாந்த ஸ்வரூபினியாக இருக்கு கிரிஜா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? இவங்க 3 பேர் விளையாடி முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு கண்டிப்பா நல்லா விளையாடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? இருக்கு. 10 out of 10 வாங்கிடுவீங்களா? அப்படி சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்லா விளையாடுவேன்னு தோணுது. கிரிஜா யார் கூட வந்திருக்கீங்க? அம்மா கூட. அம்மா இங்க இருக்காங்க. வணக்கம், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. கிரிஜா ரொம்ப சமத்துங்களா? சமத்து. உங்களை மாதிரியே இருக்காங்க. பேசாம அடக்க உடக்கம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கிரிஜா நிஜமாவே இப்படிதானா இல்ல நல்லா வாயாடுவாங்களா வீட்ல? வீட்ல வாய்தான். போட்டு கொடுக்கறதுக்குனே அம்மாவை கூட்டு வந்திருக்கீங்க கிரிஜா. ரொம்ப சந்தோஷமா நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ சோ மச். கிரிஜா, are you ready? யா. உங்களுக்கான ரீவைண்ட் படங்கள் இதோ. Ready Girija? Yeah. Let's start. உங்களுக்கான time starts now. ஐஸ் கியூப், கிறிஸ்மஸ் ட்ரீ, ஷார்ப்னர், இங்க் பாட்டில், அப்புறம் செவரு. சூப்பர். ரொம்ப கஷ்டமான க்ளூஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் பறக்கிற ஒரு பொருள். பேராஷூட், அப்புறம் 6 சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும். புடவை. எல்லார் வீட்லயுமே ஆசைப்பட்டு வளர்க்குற பெட்ஸ். டாகி அண்ட் கேட். 8, 2 more to go. அப்புறம் வாட்ச் சம்பந்தப்பட்ட ஒண்ணு. கிளாக், அலாரம். 5, 4, 3, 2, 1. உங்க எல்லாரோட ஆபீஸ்லயும் இருக்குமே, உட்கார்ந்தோட சுத்தி வருமே. சேர். ரிவால்விங் சேர். 9 out of 10 Girija. Very well done.
ஓகே the top of the house இந்த ரவுண்ட் உடைய winner ஜீவிதா நீங்க தான் with 20 points. இங்க இருக்கும் அழகான பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? இங்கி பிங்கி வாங்கி டோஸ்டர். வாங்க ஜீவிதா உங்களுக்கு பிடிச்ச gift எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள். கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி. இரண்டாவதாக கிரிஜா 9 clues கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கிறது 15 points and உங்களுக்கு என்ன gift வேணும்? கன்ஃபியூஷனா இருக்கு. ஐ வாண்ட் அயன் பாக்ஸ். வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா. Third positionல இருக்கிறது சுமதி with 10 points. உங்களுக்கு என்ன gift வேணும்? குக்கர். குக்கர் வாங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். பிங்க் தான் என் ஃபேவரட் கலர். பிங்க் சாரி தான் வேணும். அதனால தான் நான் 4th பொசிஷன் வாங்குனேன். 5 points எனக்கு போதும்னு சொல்ற தாக்ஷாயினி. இல்ல நாங்க பேசி வச்சுட்டோம் அந்த saree எனக்கு தான் வேணும். ஆமா வாங்க எடுத்துக்கோங்க. என்னமா சமாளிக்குது இந்த பொண்ணு. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்த. 4 பேருக்குமே வாழ்த்துக்கள். இந்த ரவுண்டோட முடிவுல உங்களுடைய ஸ்கோர் ஒரு தடவை பார்த்துடலாம். ஜீவிதா 20 points, கிரிஜா 15 points, சுமதி 10 points and தாக்ஷாயினி 5 points. Congratulations. அடுத்த ரவுண்ட்ல இவ்வளவு கதை பேசுற நீங்க எவ்வளவு அழகா பாடுறீங்கன்றத பார்த்துடலாம். நம்மளுடைய 2வது ரவுண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த ரவுண்ட்ல உங்களுடைய பாடல் திறமை என்ன அப்படின்றத பார்க்க போறோம். நம்மளுடைய 2வது சுற்று ஸ்டார்ட் மியூசிக். ஸ்டார்ட் மியூசிக் ரவுண்ட்ல நீங்க ஜெயிக்க போகும் பரிசுகள் ரைஸ் குக்கர், ரோட்டி மேக்கர், காஃபி மேக்கர் அண்ட் அழகான ஜுவல் செட். ஸ்டார்ட் மியூசிக்ல எங்களுடைய மைம் எக்ஸ்பர்ட் அப்துல்லா உங்களுக்காக ஒரு பாடலின் 2 வரிகளை நடிச்சு காட்ட போறாரு. நீங்க பாடலை டக்குன்னு கண்டுபிடிக்க போறீங்க அண்ட் பாடலை பாட ஆரம்பிக்க போறீங்க. பாட தெரியாதே யார் கேட்கறது அப்படின்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம கூட ஜீ தமிழ் சரிகமாப்பா நிகழ்ச்சியின் ஃபைனலிஸ்ட் ஹரிதா, வெரி வார்ம் வெல்கம் டு தி ஷோ. அவங்க இருக்காங்க உங்களுக்காக, அவங்க பாடுவாங்க, கவலைப்படாதீங்க. முதல்ல ஹரிதா எங்களுக்காக ஒரு அறிமுக பாடல். இவ்வளவு அழகா பாடினா போதும், வேற எதுவும் தேவையில்லை. அவங்களே விளையாடிடலாம் போலயே. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும்? அவங்கள பார்த்தது பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜீவிதா, லாஸ்ட் ரவுண்டோட வின்னர் நீங்க தான். Are you ready? ரெடி. அப்துல்லா, are you ready? அப்துல்லா, ஜீவிதாக்காக ஸ்டார்ட் மியூசிக். நீ போற மேல நான் போற பாதை மேல நான் போகிறேன் மேலே மேலே பூலோகம் நாளின் கீழே மீண்டலின் தூக்கம் இல்லை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமின் காலின் கீழே. கீழெல்லாம் தெரியாது பார்த்தா எப்படி கண்டுபிடிச்சு காட்டியிருக்காரு அப்துல்லா. என்ன செட்டிங்கா? ஐயோ 10 வினாடிகள் தான் எடுத்திருக்கீங்க. யூ சேவ்ட் யுவர்செல்ஃப் 20 செகண்ட்ஸ். வாழ்த்துக்கள். அந்த அழகான பாடல் எங்களுக்காக.
ஹரிதா. தேங்க்யூ ஸோ மச். வெரி வெல் டன் ஜீவிதா. நீங்க 10 செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. மத்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம இந்த ரவுண்ட்ல எப்படி பண்ணிருக்கோன்னு. அடுத்தபடியாக கிரிஜா, நீங்க 15 பாயிண்ட்ஸ்ல லாஸ்ட் ரவுண்ட்ல இருந்தீங்க. சோ நீங்க தான் இப்போ ரெண்டாவது விளையாட போறீங்க. ஆர் யூ ரெடி? Yeah. அப்துல்லா, கிரிஜாக்காக ஸ்டார்ட் மியூசிக். யோசிக்கிறேன் உன்னை பார்த்த பின் யோசிக்கிறேனுக்கு இன்னொரு மீனிங் இருக்குல்ல, இன்னொரு வார்த்தை. நனைந்து ஒரு அட்ரஸ் இந்த திரைப்படத்தோட பேரு. நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கிய அருகில் வருவேன். வெரி நைஸ் கிரிஜா. தேங்க்யூ. உங்க மம்மி முகத்துல ஹாப்பினஸ் பார்க்கணும். அப்பாடா என் பொண்ணு கண்டுபிடிச்சாடா. வெரி வெல் டன். சூப்பர் கிரிஜா. எத்தனை வினாடிகள் நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் நோ, தெரியல. என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? டேக் a guess. 15. கரெக்டா சொல்லிருக்கீங்க. 15 வினாடிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் கிரிஜா. ஹரிதா, the song for us please. நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு கண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். ரொம்ப அழகான ஒரு பாடல் ஹரிதா. யூ டச் மை ஹார்ட். தேங்க் யூ so much. அடுத்தபடியாக சுமதி, ரெடியாமா? அப்துல்லா, சுமதிக்காக ஸ்டார்ட் மியூசிக். மான் துள்ளி துள்ளி மான் மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே மான் குட்டியே புள்ளி மான் குட்டி மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே. பாட்டை பாடுவா. அந்த பாட்டு எனக்கு பாட வர. வேற ஏதாவது பாட்டு சொல்லுங்க, நான் பாடுறேன். அப்ப நீ வேற கஷ்டமான பாட்டு காட்டு. அப்துல்லா, இல்ல அது ஓகே, பாட்டு மட்டும். 5 செகண்ட்ஸ்ல பாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வெரி வெல் டன் சுமதி. Okay, so can we hear that song? மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே ஏமேனிதா ஒரு பூந்தொட்டியே, உன் கழு கழு கண்ணங்கள் பார்த்து என் மனசுல திருக்கூத்து, என் ரவி கையில் ரகசியம் பார்த்து உன் நெஞ்சில புயல் காத்து. மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே ஏமேனிதா ஒரு பூந்தொட்டியே. Thank you. நிஜமாவே குட்டி, அந்த முயல் குட்டி பாடுற பாட்டு மாதிரி தான் இருக்கு. குட்டி மூஞ்சி ஹரிதாக்கு. அப்துல்லா, தாக்ஷாயினிக்காக ஸ்டார்ட் மியூசிக். சண்டை, டான்ஸ், என்னது அது? வாத்து, கோழி 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 சண்டை, அப்படியே சேருங்க. சண்டை சொல்லிட்டீங்க. சண்டை கோழி ஆ. சண்டை கோழி என்ன சண்டை பாட்டு? கோழி நீதானே? நான் தான். சண்டை வாராங்க. கோழி சண்டை பெண் சண்டை கோழி. பாட்டு தெரியாது, இந்த பொண்ணுக்கு பாட்டு தெரியாது. பாட்டு தெரியாது. மாதவன் நடித்த படங்க. ஆ? மாதவன் நடித்த திரைப்படம். சண்டை கோழி ஜீவிதா, சண்டை கோழி சொல்றாங்க கேளுடி. சண்டை கோழி சண்டை கோழி அமுக்கி சொல்றாங்களா? அமுக்கமா கோழி ஆகுறாங்க ஜீவிதா. பாடுங்க. சண்டை கோழி கோழி இப்ப சண்டை கோழி. எனக்கு தெரியாதுங்க பாட்டு. சண்டை கோழி கோழி இப்போ சண்டை கோழி, நாளைக்கு கருவாடு மீன். சண்டை கோழி சண்டை அமுக்கி அமுக்கி. ஏமா அப்படி ஃபீலிங்கு? சண்டை கோழி கோழி இவ சண்டை கோழி, கொஞ்சம் தடவு தடவு இப்ப சொந்த கோழியா, கைய வச்சா நெஞ்சுக்குள்ளே கைய முய்யா, நீ 2 முழத்துல பாய போடையா, சண்டை வந்துச்சா தள்ளி படுமையா, 2 முழத்துல பாய போடையா, சண்டை வந்துச்சா தள்ளி படுமையா, கொஞ்ச நேரம் இந்த கொல்லையா ஐயா, கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா ஐயா ஐயா. தேங்க்யூ ஹரிதா, தேங்க்யூ சோ மச். தாட்சாயினி 28 வினாடிகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். 2 வினாடிகள ஒரு பரிசு போயிருக்கும்.
Thank you so much Haritha and thank you so much Abdullah. இன்னொரு அழகான எபிசோட்ல we meet you. Thank you very much. Take care. Bye bye. இந்த ரவுண்ட்ல டாப்பராக இருக்கிறது வெறும் 5 வினாடிகள்ல பாட்டு கண்டுபிடிச்ச சுமதி நீங்க தான். வாழ்த்துக்கள். You get 20 points and உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? Roti maker. Roti maker. Please come. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் நீங்க அதிர்ஷ்டலக்ஷ்மி ஆகலாம். இந்த ரவுண்ட்ல செகண்ட் பொசிஷன்ல வெறும் 10 செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சது ஜீவிதா நீங்க தான். Congratulations. You get 15 points. And 15 மதிப்பெண்களோட உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? Of course என்ன மாதிரியே இருக்கு என்னோட அசல் காபி ரைஸ் குக்கர். ரைஸ் குக்கர். காபி பேஸ்ட். வாங்க. Thank you. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம். தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது கிரிஜா. நீங்க 15 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். and இங்க இருக்கிற காஃபி மேக்கர் and ஜுவல்லரி செட்ல உங்களுக்கு என்ன வேணும்? Jewelry set. வாங்க ப்ளீஸ் டேக் இட். கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் நீங்க. நான் காஃபியே குடிக்கலனாலும் எங்க அப்பாக்கு காஃபி போட்டு கொடுக்கணும்ன்ற ஆசைக்காகவே நான் காஃபி மேக்கர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தாக்ஷாயினி வாங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி. இந்த ரவுண்ட்ல உங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். சுமதி at number 1 position with 20 points. இரண்டாவது பொசிஷன்ல ஜீவிதா with 15 points. மூணாவது பொசிஷன்ல கிரிஜா with 10 points. and fourth positionல தாக்ஷாயினி with 5 points. அதேதான் இருக்கா? ஏறலையா? நல்லா கண்டுபிடிக்கிறீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, அடுத்தது அழகா கதை சொல்ல போறீங்க அப்படின்ற நம்பிக்கையில அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் 3 சுட்ட கதை. 2 ரவுண்ட ரொம்ப சிறப்பா விளையாடி இப்ப மூணாவது ரவுண்ட்ல கதை சொல்ற அளவுக்கு நம்ம பியூட்டிஃபுல் லேடிஸ் ரெடி ஆயிட்டீங்க. தாட்சாயினி தான் நல்லா கதை சொல்லுவாங்க. இந்த ரவுண்ட்ல தாட்சாயினி தான் டாப்பர் அப்படின்றதுல டவுட் கிடையாது. இந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிக்க போகும் பரிசுகள் Ala Change the Professional Unisex Salon வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher, water purifier, juicer mixer and ஒரு அழகான வாட்ச். ரெடியா இருக்கீங்களா? லாஸ்ட் ரவுண்ட் உடைய டாப்பர் சுமதி நீங்க தான். இந்த ரவுண்ட்ல நீங்க தான் முதல்ல கதை சொல்ல போறீங்க. Are you ready? உங்களுக்கான சுட்டு கதை படங்கள் இதோ. என் கையில் ஒரு ஊசி கிடச்சிச்சு. அந்த ஊசி வச்சு என்ன பண்ணலாம், யாரை குத்தலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி அப்புறம் அப்படியே பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டில் ஏறி உட்காந்துட்டு ஏதாவது சீனரிஸ் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது என் மூலையில் திடீர்னு ஒரு யோசனை வருது. அது என்ன யோசனைனா, நான் ஃபாரஸ்ட்ல போயிட்டு ஒரு கங்காருவை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தீவிரமாக கங்காருவை சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என் கையில் துப்பாக்கி இருக்கு, ஏத்தாப்புல கங்காரு இருக்கு. துப்பாக்கியில் சுடலாம் நான் போயிட்டு இருக்கும் போது அந்த கங்காரு என்ன பண்ணுச்சு, என்னையா சுட வர சொல்லிட்டு எட்டி ஒரே உதச்சிச்சு. சரி கத்தியாலையாவது அந்த கங்காருவை நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து போயிட்டு அந்த குத்துன குத்துல அந்த ரத்தம் எல்லாம் அப்படியே நீல கலர்ல இருந்துச்சு. அப்புறம் அந்த ஊர் ராஜா வந்து என்னை ரொம்ப பாராட்டி, ஒரு கங்காருவை நீ கொன்னுட்ட, அதனால இந்த ஊரோட நான் உன்னை குவீனா ஆக்குறேன் அப்படின்னு. இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சி அப்படியே பயங்கரமா எக்ஸ்பிரஷன் காமிச்சிட்டு நான் திரும்ப என்னோட ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்ட்டி செலிப்ரேட் பண்றோம் அந்த கங்காருவை கொலை பண்ணதுக்காக. நீங்க கதை சொல்லும் போது உங்களுடைய தம்பியை பார்க்கணும். முச்சி முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு விடுறாங்க. வெரி வெல் டன், வெரி வெல் டன். அடுத்தபடியாக செகண்டா இருக்கிறது ஜீவிதா நீங்க தான். கதை சொல்ல ரெடியா இருக்கீங்களா? ரொம்ப சிறப்பா கதை சொல்வீங்களா? சிறப்பா சொல்லுவேன். வெரி குட். ஜீவிதா உங்களுக்கான சுட்ட கதை படங்கள் இதோ. எனக்கு ஒட்டகத்துக்கு மேல ரொம்ப சவாரி செய்யணும் அப்படின்னு ஆசை ஆள் கூட. ஆனா பார்த்தா ஒட்டகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படியே மணி ஆயிரும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப என் ஆள் வந்தாரு. அவரை பார்த்துக்கிட்டே நான் இருக்கப்போ வா ஒட்ட ரொமான்ஸ் அப்படின்னு நினைச்சுதான் நான் கிட்ட போனேன். பொலார்னு ஒரு அரை விட்டார், உன் மூஞ்சிக்கு ஒட்டகம் கேட்குதா அப்படி சொல்லி, வா நான் ஃப்ளைட்லேயே கூட்டு போறேன் அப்படி சொன்னார். சரி ஃப்ளைட்ல மனுஷன் கூட்டு போறானே காசு இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தா அவன் பர்ஸ்ல காசே இல்லை. அடா பாவி, இதை வச்சா ஃப்ளைட் பண்ணா ஃப்ளைட் பொம்மையை மட்டும் வெறும் காமிச்சாரு, காசு அது டூப்ளிகேட் நோட்டு. சரி சிங்க மாதிரி இவன் பில்டப் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சிங்கத்துக்கு பக்கத்துல நிக்க கூட முடியல. ஏன்னா அவர் புலி இல்லை, அதனால பாலத்துக்கு எடுத்துடலாம் அப்படின்னு தூக்கி பார்த்தேன். பாலத்துக்கு அடிச்சா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பார்த்துக்கிட்டே இருந்தா ஆரஞ்சு பழம் வந்தது. சரி ஆரஞ்சு பழமாச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்னதான் பண்ணலான்னு பார்த்தா இவருக்கெல்லாம் பாலத்துக்கு அடிச்சா வேலைக்கு ஆகுது. பென்சிலை வச்சு நல்லா குத்துன்னு குத்தணும் அப்பதான் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பென்சிலை கையில எடுத்துட்டு அகோரமா அவரை பாக்குறேன். பார்த்தா சரி ட்ரீ நிழல் தர மாதிரி அவர் தான் என்னோட நிழல், அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியல. சரி அப்படியே சொல்லி முடிச்சு நம்ம கதையா அதாவது மொத்த படத்துலயுமே புருஷனை டேமேஜ் பண்ணியாச்சு, கீழ்ச்சி மானத்தை வாங்கியாச்சு. கடைசியில என் கணவரே எனக்கு கண் கண்ட தெய்வம் அப்படின்னு நடிப்பு சுட்ட கதையில. அது கதையே சுட்ட கதை, நடிக்கதானே செய்யணும். கௌதம் ரொம்ப சிறப்பாக இவங்க கதை சொல்லியிருக்காங்க. எப்படி என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பத்தி?
ரொம்ப தரமான கதை. ஆ இது வந்து உண்மையா இருக்கக்கூடாது. ஆயிடக்கூடாதுன்றதுதான். தேங்க்யூ கௌதம் ஃபார் பீயிங் ஆன் தி ஷோ. மூணாவதாக இருக்கிறது கிரிஜா, நீங்க தான். யூ ரெடி ஃபார் யுவர் ஸ்டோரி? எஸ். கிரிஜா, உங்களுக்கான சுட்ட கதை படங்கள் இதோ. ரொம்ப நாளாக பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்ட்டிக்கு போகும்போது ஒரு அழகான பொண்ணு பார்த்தா அவங்க நாட்டோட இளவரசி. என்னடா இது புதுசாக இருக்குது, பார்ட்டியில் இளவரசிலாம் வந்திருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா அந்த பார்ட்டிக்கு வரதுக்காக அவங்க 6 கடல் 7 மலையெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி அதை பற்றி அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சதில்லை. என்னடா இப்படி இவங்க வந்திருக்காங்க, யாருக்கும் தெரியாமல் வந்திருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா இல்லை, அவங்க வந்து ரொம்ப ராஜ மரியாதையோட குதிரையெல்லாம் வந்து இறங்குனாங்க. சரி புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தா அங்கே இருக்கிற மொத்த பசங்களும் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தது, அதை அவங்களே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நமக்குலாம் என்னடா நம்ம இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு போய் நின்று நம்மளை கவனிக்க மாட்டாங்களே, அந்த பொண்ணை பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி விரக்தியில் இதெல்லாம் வேலைக்காகாது, மகாபலிபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளம்பியாச்சு. போயிட்டு வந்து சிவனையும் சொல்லிட்டு இதை எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரியில் எழுத ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் சரி அந்த இளவரசி அவங்க நாட்டுக்கு அப்புறமா போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அதை நினச்சி பார்க்கும்போது ஒரே இனிப்பான நினைவுகளாக எப்போவுமே மனசுலேயே இருந்துச்சு. இனிப்ப பார்த்தோன்னே இனிப்பாக அந்த கதையை சொல்லணும். ஒரு மெட்டபாரிக்கல் நரேஷன் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கதை. தாட்சாயினி, உங்களுக்கான சுட்ட கதை படங்கள் பார்க்கலாமா? யா. உங்களுக்கான சுட்ட கதை படங்கள் இதோ ஆரம்பிக்குது. and your time starts now. ஒருத்தன் டென்ஷனாக உட்காந்துருந்தான், என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டேன். அப்போ பார்த்தா இல்லை எங்கள் வீட்டு பில்டிங் உடஞ்சிருச்சு அப்படி சொன்னான். அதுக்காடா டென்ஷனாக இருக்கிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் கவலைப்படாத, சூப்பர்மேன் வந்து உன்னை காப்பாற்றுவார், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை எடுத்துகிட்டு வந்தார். பார்த்தா அவர் கையை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. என்ன சூப்பர்மேனே இப்படி ஃப்ராக்சர் ஆகிட்டாரேன்னு அப்புறம் என்னை பார்த்து கேள்வி கேட்டான். சரி வீடு, ஆக்சிடெண்ட்லாம் வாழ்க்கையில் சகஜம் தானே, விடு விடு அப்படி சொன்னேன். அப்புறமா நான் என்ன பண்ணேன், அவனை கூட்டிகிட்டு செலிப்ரேஷன் போனோம். நல்லா வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு செலிப்ரேஷன் போனோம். அதுக்கப்புறமா ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு பிரிட்ஜ் மேலாம் ஏறி சுற்றி காமிச்சேன், இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு. அப்புறமா சரி ஒரு பாட்டாவது பாடையே, அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட சொன்னேன். அவன் பாடுறான்னா ராஜ்கிரண் மாதிரி உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கான். டேய் என்ன ராஜ்கிரண் மாதிரி உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கே, பாட சொன்னேன் அப்படின்னா. சரி வா நம்ம கிளம்பலாம், ஊருக்காவது போகலாம் அப்படி சொல்லிட்டு சரி வா ஹைதராபாத்துக்கு போகலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டான். வெல் டன் தாட்சாயினி. நீங்க வந்து ரொம்ப சமத்துன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு தான் நான் வாழு நான் ஜெயிலுக்கு போற மாதிரி. ஆனா ரொம்ப சமத்து அந்த பொண்ணு, ரொம்ப வெகுளி இல்லைங்களா? இல்ல சொன்னா 100 ரூபா கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில சொல்றோம். 1000 ரூபாவே தரேன், இல்லை கிஃப்ட் எல்லாம் கூட எடுத்துக்கோங்க. வெரி குட்மா, ரொம்ப சமத்தா இருக்கீங்க. இந்த மாதிரி அதிர்ஷ்டலட்சுமிகள் வாரம் எங்களுக்கு வரணும்னு தான் எங்களுடைய ஆசை. தேங்க்யூ, நன்றி நன்றி. இந்த ரவுண்ட்ல எல்லாருடைய கதையுமே ரொம்ப அழகா இருந்தது. அழகா கனெக்ட் பண்ணீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கதை சொன்னீங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடித்த கதை, நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து பிரின்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து வளர்ந்துருக்கோம். அதுவும் பெண்களுக்கு வந்து பிரின்சஸாக இருக்கணும் அப்படின்ற ஆசை. அந்த ஸ்டோரி ரொம்ப அழகா நரேட் பண்ண கிரிஜா, நீங்க இருக்கிறது நம்பர் 1 பொசிஷன் with 20 points. உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? ஜூஸர். சோ வாங்க கிரிஜா, உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் மிக்சர் எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம். செகண்ட் பொசிஷன்ல ஒரு ரொம்ப அழகான கதை, ரொம்ப நீட்டா ரொம்ப சுறுசுறுப்பா சொன்னவங்க சுமதி, நீங்க தான். உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? வாட்டர் பியூரிஃபையர். ப்ளீஸ் கம் அண்ட் பிக் இட் அப். கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம். ரெண்டு கதைகளுமே அதுக்கப்புறம் வந்தது, ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது. ஆனா கனெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் அப்படி இங்க மிஸ் ஆச்சு. ஒரு பையனை போட்டு டோட்டலா டேமேஜ் பண்ணதுக்காக ஜீவிதா அண்ட் தாட்சாயினி நீங்க ரெண்டு பேருமே இருக்கிறது தேர்ட் பொசிஷன்ல with 10 points each. ஜீவிதா, அங்க இருக்கிற வாட்ச் அண்ட் கிஃப்ட் வவுச்சர்ல உங்களுக்கு என்ன வேணும்? வவுச்சர். தாட்சாயினி, உங்களுக்கு என்ன வேணும்? வாட்ச். இல்ல அதுதான் எடுக்கணும், இல்ல நீங்களே வவுச்சருக்கு சண்டை போடலாம். வேண்டாம். ஓகே, சோ வாங்க தாட்சாயினி, உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி ஜீவிதா, நடத்தலாம். உங்களுக்கு பிடிச்ச ஆலா சேஞ்ச் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ப்ளீஸ் பிக் இட் அப். கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா. 4 பேருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பிடித்த பிரைசஸ் எடுத்திருக்கீங்க அண்ட் உங்களுக்கான பாயிண்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க. இந்த ரவுண்டோட முடிவில் கிரிஜா நீங்க இருக்கிறது நம்பர் 1 பொசிஷன் with 20 points, சுமதி at number 2 position with 15 points and number 3 positionல ஜீவிதா with 10 points and தாட்சாயினி with 10 points. வாழ்த்துக்கள். உங்களுடைய கம்ப்ளீட் ஸ்கோர்ஸை மாற்றக்கூடிய ஒரு வித்தியாசமான ரவுண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வந்தா மலை அப்படின்றது. பட் நமக்குள்ள இருக்க பியூட்டிஸ் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா கான்ஃபிடென்ட்டா விளையாடி இருக்கீங்க. 4 பேருமே வந்து எப்படியாவது இந்த போட்டி க்ளோஸா இருக்கணும்ன்றதுக்கு ஒரு ரவுண்ட்ல ஒரு டாப்பரா இருந்திருக்கு. 4வது ரவுண்ட் இந்த கம்ப்ளீட் கேமை மாற்றக்கூடிய ஒரு ரவுண்ட். திஸ் இஸ் a game changer buzzer round. 4வது ரவுண்ட் வந்தா மலை.
வந்தாமலையில உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல 4 புதிர்கள் வரப்போகுது. ஒரு பஸர் ரவுண்ட் அப்படின்றதுனால யாரு முதல்ல பஸர் அழுத்துறீங்களோ அவங்களுக்கு தான் பதில் சொல்லும் வாய்ப்பு இருக்கும். ப்ளீஸ் ரிமெம்பர் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறமே நீங்க பஸர் அழுத்தணும். ஸோ ஆர் வி ரெடி? இந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிக்க போகும் பரிசுகள் ஏர் கூலர், 3 ஜார் மிக்சர், மைக்ரோவேவ் அவன் அண்ட் பீன் பேக். ஆர் யூ ரெடி? உங்களுக்கான முதல் புதிர் இதோ. ஆளுக்கு துணை வருவான் ஆனால் பேச மாட்டான், அவன் யார்? கிரிஜா ஃபர்ஸ்ட். நிழல். நிழல். ஆளுக்கு துணை வருவான் ஆனால் பேச மாட்டான், எப்படி? நிழல் தான் நம்ம பின்னாடியே வரும், ஓகே, ஆனா பேசாது. பேசாது. எப்படி கிரிஜா? கரெக்டா பாத்துடலாமா? நிழல் என்பது சரியான பதில் கிரிஜா, வாழ்த்துக்கள். ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு 20 மதிப்பெண்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பரிசை இப்பவே பிளாக் பண்ணி வைக்க போறோம். என்ன வேணும்? அவன். சோ கிரிஜாக்காக நாங்க மைக்ரோவேவ் அவன் பிளாக் பண்ணி வைக்கிறோம் and of course on the spot plus 20 points. வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விக்கு ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வந்தாமலையின் 2வது புதிர் இதோ. ஒரு புகழ்பெற்ற தமிழ் வரி, சினிமாலையும் வந்திருக்க வரி. ஜீவிதா நீங்க சொல்லிருக்கீங்க, ரெடியா? சொல்லுங்க. எங்கள் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் உயிருக்கும் இன்பத் தமிழ் என்று நேர். விட்டுருங்க, பாட்டு போட்டுருங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அந்த மாதிரி எதுவுமே நீங்க சொல்லல, ஆனா ஆல்மோஸ்ட் அதை கரெக்டா சொன்னதுனால ஜீவிதா will give it to you plus 20 points on the spot. And induction stove தவிர ஏர் கூலர், பீன் பேக் அண்ட் 3 ஜார் மிக்சர்ல உங்களுக்கு என்ன வேணும்? ஏர் கூலர். ஏர் கூலர். ஜீவிதா உங்களுக்கு plus 20 and ஏர் கூலர் பிளாக் பண்ணிருக்கோம், வாழ்த்துக்கள். ஓகே, சோ உங்களுக்கான 3வது புதிர் இதோ. சுமதி நான் இன்னும் கேள்வியே கேட்கல. அப்படியா? என்னவா இருக்கும்? பாத்து படிங்க, இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒண்ணுமே இல்ல, எல்லாமே இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் மறந்துட்டேன். இப்போ நீங்க கேட்டது நடந்துச்சோ ஞாபகம் இல்ல. எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்க. முன்ன பின்ன போட்டாலே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. 5 4 3 2 1 and time up. 2வது கிரிஜா, நீங்க தான் அழுத்திருக்கீங்க பஸரை, சொல்லுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். பார்க்கலாமா? பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது சரியான பதில். கிரிஜா, வாழ்த்துக்கள். ஆள ஆரம்பிக்கிறாங்க. என்னது? சுமதி, சந்தோஷமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு -5 நாங்க கொடுக்க போறோம். ஆள ஆரம்பிக்குது. ஆள எல்லாரும் வின் பண்ணிட்டு இருக்காங்க, நான் மைனஸ் வாங்குறேன். இதுக்கு ஒரு பெருமை. மைனஸ் வாங்குற ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். ஆமா. So கிரிஜா, you get plus 20 on the spot. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த பரிசு மைக்ரோவேவ் அவன் நீங்க ஆல்ரெடி பிளாக் பண்ணிருக்கீங்க. அடுத்தது என்ன வேணும்? பேக். பீன் பேக். வாழ்த்துக்கள். நாலாவது புதிர் தாட்சாயினி, ப்ளீஸ் மா. தமிழ் தான் தெரியாது சொல்லிட்டேனே. ட்ரை பண்ணலாம்ல? இழுத்து கூட்டுறதுக்குள்ள பிரஸ் பண்ணிடுவாங்க. அவங்க செட்டே கூட்டி வீட்டுக்கு போயாச்சு எல்லாரும். ரைட், உங்களுக்கான 4வது புதிர் இதோ. நான் இன்னும் கேட்கவே இல்ல. யார் அது? நான் தான். ஜீவிதா, நீங்க தான். படிங்க க்ளூவ. இனிப்பு பொட்டலத்திற்கு 2000 பேர் காவல், அது என்ன? என்ன? தேன்கூடு. தேன்கூடு. யா, தேன். ஏன் எப்படி 2000 கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா தேன்கூடு நிறைய பேர் சேர்ந்தா தானே உள்ள தேன் இருக்கும், அது இனிப்பு தானே. சோ இனிப்பு பொட்டலத்திற்கு 2000 பேர் காவல். என்ன பதிலா பார்க்கலாமா? மிக சரியான பதில், வாழ்த்துக்கள் ஜீவிதா. சொல்லவே இல்லையே. நீங்க வாங்கியிருக்கிறது plus 20 on the spot and மிக்சர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. so that becomes your prize. வாழ்த்துக்கள். இந்த ரவுண்டோடைய முடிவுல முதல்ல கிரிஜா வாங்க 2 பரிசுகள் வாங்க போறீங்க. ப்ளீஸ் கம். கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிரிஜா, உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 40 பாயிண்ட்ஸ். வாழ்த்துக்கள். சுமதி -5, உங்களுக்கு gift கிடையாது. தாட்சாயினி, எனக்கு இந்த பிரைஸஸ் எதுவுமே பிடிக்கல, நான் விட்டுருங்கப்பா அப்படின்னு விளையாடி இருக்காங்க. ஜீவிதா, நீங்க கிரிஜாக்கு ஈக்குவல் போட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. so you get 40 points and உங்களுக்கான ஏர் கூலர் அண்ட் மிக்சர் வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். போட்டி நடத்தலாம். நீங்க அதிர்ஷ்டம். இந்த ரவுண்டோட முடிவுல கிரிஜா நீங்க 40 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஜீவிதா, நீங்களும் 40 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
சுமதி உங்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இந்த ஃபுல் கேம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் -5 வாங்கின கண்டஸ்டன்ட் நீங்க தான். வாழ்த்துக்கள். அண்ட் தாக்ஷாயினி எனக்கு மைனஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாமே இருக்கேன் அப்படின்னு 0 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. வெரி வெல் டன். வெல், இந்த 4 ரவுண்ட்ஸ் நம்ம விளையாடின பிறகு உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் யாரு ஜீ பூம்பா சொல்லி இந்த அதிர்ஷ்ட கதவை திறக்க போறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கும் அந்த மெகா பம்பர் வின் பண்ண போறீங்கன்றதை பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் என்ன அண்ட் என்னெல்லாம் பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்கன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல தாக்ஷாயினி நீங்க இருக்கிறது 4th பொசிஷன்ல with 20 points. என்னெல்லாம் கிஃப்ட் வின் பண்ணிருக்கீங்க? வாட்ச், காஃபி மேக்கர், சாரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். 3rd பொசிஷன்ல இருக்கிறது சுமதி நீங்க தான் with 40 points. வாழ்த்துக்கள். என்னெல்லாம் பிரைசஸ் வின் பண்ணிருக்கீங்க? வாட்டர் பியூரிஃபையர், குக்கர், ரொட்டி மேக்கர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது 2nd பொசிஷன்ல இருக்கிறது யாரு? யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆடியன்ஸ்? கௌதம் மைக் அப்படிப்பா விட்டுருவோமா? ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஜீவிதா, செகண்ட் பொசிஷன் கிரிச்சா. உண்மையை சொல்லுங்க, அடி வாங்குன்ற பயத்துல சொல்லாதீங்க. சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் கிரிச்சா, செகண்ட் நான் பாத்துக்கிறேன். 2 நாள் அட்வான்ஸ் புக்கிங் ஆஸ்பத்திரியில பண்ணி வைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது யாரு, செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது யாரு? முதல் முறையாக அதிர்ஷ்டலட்சுமியில 2 பேர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கீங்க, கிரிஜா and ஜீவிதா with 85 points each. வாழ்த்துக்கள். கிரிஜா at number 1 position and 85 points. என்னெல்லாம் prizes win பண்ணிருக்கீங்க? ஜூஸர், ஜுவல் செட், மைக்ரோவேவ் அவன், பேக். Wonderful, congratulations. ஜீவிதா என்னதான் அந்த புள்ளைய டேமேஜ் பண்ணாலும் அவருடைய அன்பு பாசமும் அவருடைய பெஸ்ட் விஷஸ் உங்க கூட இருந்ததுனால நீங்க வந்து the core runner for first positionல இருக்கீங்க. என்னெல்லாம் prizes வாங்கிருக்கீங்க? ரைஸ் குக்கர், 5000 gift voucher, bread toaster and air cooler. Congratulations. மெகா பம்பர் பரிசு அப்படின்றது ஒண்ணுதான். அதனால உங்க 2 பேர்லயும் யாரோ ஒருத்தர் தான் இந்த ரவுண்ட விளையாட முடியும். சோ இந்த டை பிரேக்கருக்காக இப்போ இந்த ஸ்கிரீன்ல ஒரு புதிர் வரப்போகுது. 2 பேர் மட்டும்தான் பஸருக்காக விளையாட போறீங்க. இல்ல 2 சிம்பிளான ரூல்ஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பஸர் அழுத்தணும். ரெண்டாவது, அதற்கு முன்னாடியே பஸர் அழுத்திட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்லி டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. அண்ட் அடுத்த பர்சன் பதில் சொல்லனாலும் அவங்க தான் இந்த கேம் விளையாடுவாங்க. ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு மட்டுமே பஸர் அழுத்துங்க. Are you ready? Yeah. All the very best. உங்களுக்கான டை பிரேக்கர் புதிர் இதோ. நீரிலே கொண்டாட்டம், நிலத்திலே திண்டாட்டம், அது என்ன? Your time starts now. ஜீவிதா. மீன். மீன். கரெக்டா கிரிஜா? இது ஏன் இதுவா இருக்க கூடாது, ஷிப்பா இருக்க கூடாது? நிலத்துல அது என்ன திண்டாடுது? நிக்கதானே நிலத்துல கொண்டு வந்து போட்டை வைப்பீங்களா? நிக்கதானே செய்யறது. நிக்க செய்யுமா அது? மீன் தானே ஆடிண்டே இருக்கு. ஏமா இருமா பாப்போமா. நீரிலே கொண்டாட்டம், நிலத்திலே திண்டாட்டம், அது என்ன? சரியான பதில் பார்த்துலாங்களா? மீன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஜீவிதா. இந்த எபிசோட் அதிர்ஷ்டலட்சுமியில மெகா பம்பர் சுற்று ஜீ பூம்பா விளையாட போறது நீங்க தான். ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். சோ டைரக்ட்லி உங்களுக்கு 105 மதிப்பெண்கள். ஏன்னா நீங்க இத கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க. சோ +20, 85 + 20, 105 மதிப்பெண்கள். ஜீவிதா வாழ்த்துக்கள். ஜீவிதா, இந்த அதிர்ஷ்ட கதவுக்கு பின்னாடி என்ன gift உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேபி வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின். ஏன்னா அதான் இல்ல குறையுது. இந்த சீர் இப்பவே பேக் பண்றாங்க. Are we ready? So everybody together, the count of 3, 2 and 1. Let's say Zee Boom Ba. Super! உங்களுக்காக ஒரு fridge உள்ள காத்துட்டு இருக்கு ஜீவிதா. இப்போ இந்த fridge வின் பண்றதுக்கு உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல ஒரு crossword puzzle வரப்போகுது. இந்த crossword puzzleக்கு 2 clues நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ரெண்டுத்தையுமே தெளிவா கேட்டுக்கோங்க. பதில் கரெக்டா சொன்னீங்கன்னா இந்த fridge உங்களுக்கு தான். Are you ready? Yeah. Okay. So ஜீவிதாக்கான crossword puzzle. Can we have it please? இம் அப்படின்ற கஷ்டமான ஒரு வார்த்தையை நாங்க உங்களுக்காக கொடுத்திருக்கோம். இதை வச்சு நீங்க ரெண்டுத்தையுமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு க்ளூ, ஒரு கேள்வி. ஏ அப்படின்றது
சுக்கு மிளகு திப்பிலி இது மூணுமே சேர்ந்தால் இதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. அது என்ன அப்படின்றது தான் ஏல வரப்போகுது. அது இன்ஃபேக்ட் ஒரு புத்தகத்தோட பேர் கூட. அண்ட் பில கீழே வரப்போகும் அந்த பதில் வந்து இந்தியாவின் தேசிய மரம் எது? யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பி வந்து ஆலமரம். பி ஆலமரம். ஓகே. ஏ இலக்கியம். இலக்கியமா? எங்க வருது இலக்கியம்? இ இல்ல இலக்கியம் வருதா? இல்ல, ஆனா இலக்கியம் கிடையாது. அதுல ஒரு மருத்துவ குணம் இருக்கு இல்லையா? மருத்துவம் சார்ந்த ஒரு பொருள். இன்ஃபேக்ட் 5 4 தெரியுமா கௌதம்? 3 2 கஷாயம். கஷாயமா? எப்படி சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு சேர்ந்தா நமக்கு ஒரு மருத்துவ குணம் நல்லது ஒன்று கொடுக்குமோ, அதே மாதிரி இந்த மூணு விஷயங்கள் வாழ்க்கையில சேர்ந்தா அது வந்து ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் கொண்டு வரும் அப்படின்றதுதான் இதோடைய வார்த்தை. என்ன வார்த்தைன்னு பார்த்துடலாமா? ரெடி ஜீவிதா? திரிகடுகம் அப்படின்றது தான் அந்த மருத்துவ குணம் கொண்ட அந்த புக் பர்டிகுலர்லி. அண்ட் ஆலமரம் என்பது நீங்க கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஒரு பதில் தான் கரெக்டா சொன்னீங்க, ரெண்டாவது நீங்க கரெக்டா சொல்லல அப்படின்றதுனால சாரி தட் யூ டோன்ட் வின் தி மெகா பம்பர் பிரைஸ். ஆனா அதிகமான பரிசுகள், நிறைய பரிசுகள் நீங்க வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஜீவிதா. இந்த அதிர்ஷ்டலட்சுமி எபிசோடோடைய மெகா அதிர்ஷ்டலட்சுமி நீங்க தான். வாழ்த்துக்கள். எங்களுடைய வின்னருக்கு எக்ஸ்க்ளூசிவாக நாங்க எப்பவுமே ஒரு பரிசு கொடுப்போம். அந்த வகையில உங்களுக்கு ஜீவிதா ஆலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாங்க ப்ளீஸ் டேக் இட். கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். இது உங்களுக்காக ஜீவிதா. வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அப்ரிசியேஷன். தேங்க்யூ ஸோ மச் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக. அண்ட் வாழ்த்துக்கள் அதிர்ஷ்டலட்சுமி ஆனதுக்காக. மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்துருங்க ப்ளீஸ். இந்த வீட்டையும் நாட்டையும் காப்பது நீங்க, கஷ்டருங்க அட உங்களை போல வேற யாரு, கொண்டாட போறோம் நாங்க அதிர்ஷ்டலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி. உங்க 4 பேருக்குமே இந்த அழகான நினைவு பரிசு கொடுத்தது காரணம் ஒவ்வொரு நாளும் நீங்க இதை பார்க்கும்போது நான் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு நீங்க பெருமையாக சொல்லணும் அப்படின்றதுதான். ஸோ கீப் செலிப்ரேட்டிங். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க, எக்கச்சக்கமான பரிசுகளும் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்ற பட்டமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான எபிசோட்ல இன்னும் 4 அதிர்ஷ்டலட்சுமிகள் கூட உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ அர்ச்சனா சிங். நன்றி, வணக்கம், டாடா அண்ட் பாய். இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் குட் நைட் அட்வான்ஸ் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். ஆட்ட போடுங்கப்பா. தூக்கி கட்டி டஸ்ட் கட்டுது, சேலையத்தான் ஏத்தி கட்டி ஹிட் தருது, லுங்கியத்தான் தூக்கி கட்டி டஸ்ட் கட்டுது, சேலையத்தான் ஏத்தி கட்டி ஹிட் தருது, மங்கி போனா முஞ்சில நான் தலாடிக்குது, சொங்கி போனா நம்ம ஜனம் கூத்தடிக்குது. அதாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு, அதாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும், பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். அதாரு 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 அதாரு.